ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தவரை நடு ரோட்டில் வச்சு வெட்டி கொலை பண்ணி இருக்கு ஒரு கும்பல். தகாத உறவிற்கு தடையாக இருந்த கணவனுக்கு மனைவியின் கள்ளக்காதலன் போட்ட ஸ்கெட்ச் இது. ரியல் எஸ்டேட் தரகர் நடு ரோட்டில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் அன்று ஒட்டுமொத்த திருவேற்காட்டையும் திகிலடைய வைத்தது. பட்ட பகலில் நடந்த இந்த கொடூர சம்பவத்தின் தடயங்களைத்தான் போலீசார் அந்த மண் தரையிலிருந்து தோண்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். கொல்லப்பட்டவர் திருவேற்காடு TTS நகர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார். 45 வயதாகும் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார். இவருக்கு விஜயகுமாரி என்ற பெண்ணுடன் திருமணம் முடிந்து 3 பிள்ளைகள் உள்ளனர். பிள்ளைகள் மூவரும் பருத்திப்பட்டில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை மாலை பள்ளிக்கு சென்ற பிள்ளைகளை அழைத்து வர ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த சிவக்குமார் கோலடி பகுதியில் வண்டியை நிறுத்திவிட்டு இயற்கை உபாதை கழிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த ஒரு மர்ம கும்பல் சிவக்குமாரை சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டி சரித்துவிட்டு எஸ்கேப் ஆனது. இந்த தாக்குதலில் ரத்தம் தெறித்து சிவக்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிவக்குமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். கொலைக்கு காரணம் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஏற்பட்ட போட்டியா அல்லது முன்விரோதமா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை வேகம் எடுத்தது. இதற்கிடையில் அந்த பகுதியில் இருந்த CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்த போது இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது திருவேற்காட்டைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு குற்றவாளியான லால் பிரகாஷ் என தெரிய வந்தது. 32 வயதான லால் பிரகாஷையும் கொலைக்கு உதவியாக இருந்த கல்லூரி மாணவன் மோகன் என்பவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அதில் திருவேற்காட்டைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய தகராறில் சிவக்குமாரை கொலை செய்ததாக கூறினார்கள். உடனே போலீசார் சுரேஷை தட்டி தூக்கி விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் கொலைக்கான காரணம் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அல்ல, கள்ளக்காதல் பிரச்சனை என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், கொல்லப்பட்ட சிவக்குமாரும் ஸ்கெட்ச் போட்ட சுரேஷும் நண்பர்கள். சுரேஷின் வயது 29 தான். இருவரும் சேர்ந்துதான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்திருக்கிறார்கள். இதனால் சுரேஷ் அடிக்கடி சிவக்குமாரின் வீட்டிற்கு வருவது வழக்கம். அப்படி வரும்போதெல்லாம் சிவக்குமாரின் மனைவி விஜயகுமாரியிடம் ஆசையாக பேசி பழகியிருக்கிறார் சுரேஷ். அந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பதைப் போல இருவரும் ஒரு நாள் கட்டிலும் காமமுமாக சிவக்குமாரிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பனும் மனைவியும் சேர்ந்து தனக்கு இழைத்த துரோகத்தால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற சிவக்குமார் இருவரையும் கள்ளக்காதலை கைவிடச் சொல்லி கண்டித்திருக்கிறார். இதற்கு பின் விஜயகுமாரியிடம் சுரேஷால் நெருங்க முடியாமல் போயிருக்கிறது. மேலும் இருவருக்குள்ளும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த சிவக்குமாரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி சரித்திர பதிவேடு குற்றவாளி லால் பிரகாஷை நாடியிருக்கிறார் சுரேஷ். இதனையடுத்து ஒரு வாரமாக சிவக்குமாரை பின்தொடர்ந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு சம்பவத்தன்று கதையை முடித்திருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் கள்ளக்காதலன் சுரேஷ், கொலை செய்த லால் பிரகாஷ், மோகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் சிவக்குமாரின் மனைவி விஜயகுமாரிக்கும் தொடர்பு இருக்கிறதா என அவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்
ஆனால் இந்த கொலையில் விஜயகுமாரிக்கு தொடர்பு இல்லை என தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை விடுவித்தனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.